ஹலோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதில் வின் பண்ண பிளேயர் வந்து அந்த கேம் விளையாடும் போது வெறும் 13 வயசு தாங்க. இந்த கேம் வந்து 1956லேயே ப்ளே பண்ண கேம்ங்க. 70 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த குறிப்பிட்ட கேமை கேம் ஆஃப் தி சென்ச்சுரி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்ச்சுரின்னா என்னங்க, அந்த 1900லேருந்து 2000 வரை அந்த 100 வருஷத்துக்கும் இதுதான் ஒரு பெஸ்ட்டான கேம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அதை விட ஒரு 13 வயசு பையன் இதை விளாண்டுருக்கான் அப்படிங்கிறத நினைக்கும் போதே இன்னும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அந்த 13 வயசு பையன் யாருன்னா ராபர்ட் ஜேம்ஸ் ஃபிஷர், பாபி ஃபிஷர் அப்படிங்கிற மாதிரி செல்லமாக கூப்பிடுவாங்க. ஸோ செஸ் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு இந்த நேம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஃபியூச்சரில் வளர்ந்ததுக்கப்புறம் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டிலும் வச்சுருந்தாங்க. இவரை பற்றிலாம் ஒரு படம் கூட எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து அவருக்கும் ராபர்ட் பர்ன் அப்படிங்கிறவங்களுக்கும் நடந்துச்சு. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேமில் டொனால்டு வந்து ஒயிட் பீசஸ் யூஸ் பண்ணாங்க. நம்ம பாபி ஃபிஷர் வந்து பிளாக் ப்ளே பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் நைட் F3, அதுக்கு நைட் F6, அப்புறம் C4, அப்புறம் G6, அப்புறம் நைட் C3. இது வந்து கிரன்ஃபெல் டிஃபென்ஸ் 3 நைட்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளாக் வந்து அந்த பிஷப்பை ஃபியான்ஷாட்டோ பண்ணும். ஃபியான்ஷாட்டோனா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பிஷப்பை இந்த டயக்னலில் வைக்கிறது தாங்க ஃபியான்ஷாட்டோ. அதுக்கப்புறம் ஒயிட் வந்து D4 ப்ளே பண்ணுது. அதுக்கு பிளாக் வந்து கேசல் பண்ணிருச்சு. அப்புறம் பிஷப் F4, அப்புறம் D5, அப்புறம் குயின் B3. ஒயிட்டுக்கு குயின் ஸ்பான் ஓப்பனிங்கில் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து ராணி இந்த டயக்னலில் தாங்க வெளியில் வர ட்ரை பண்ணும். அதே மாதிரி இப்போ இந்த சோல்ஜருக்கும் சப்போர்ட் பண்ண வந்திருக்கு. அதே மாதிரி பிளாக் வந்து அந்த சோல்ஜரை ரிமூவ் பண்ணுறான். திருப்பி ராணி அதை ரீகேப்சர் பண்ணுது. நெக்ஸ்ட் C6, ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த இடத்த அடிக்கலாம், ஏன்னா ராணி சப்போர்ட் இருக்கு. அதனால இந்த சோல்ஜரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால C6 மூவ் வந்து ப்ளே பண்ணியிருக்கு பிளாக் வந்து. நெக்ஸ்ட் ஒயிட் E4 ப்ளே பண்ணுதுங்க. இப்போ சென்டரை நல்லா ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருதுன்னு பாருங்கள். பிளாக் நெக்ஸ்ட்டு குதிரையை டெவலப் பண்ணுது. பிஷப்பை கூட மெதுவாக டெவலப் பண்ணிக்கலாம், முதல்ல குதிரையை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ரூக் D1, நெக்ஸ்ட் நைட் B6. இந்த ராணிக்கு உடனே அட்டாக் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒயிட் குயின் C5 வந்து ப்ளே பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் பிஷப் G4. இந்த பிஷப் இங்கே கொண்டு வரதுலாம் யூஸ்வலி பின் பண்ணுறதுக்கு எப்போவுமே கொண்டு வருவாங்க. பின்னா என்னதுன்னா, இதை தூக்குனா பின்னாடி ஏதாவது ஒரு வேல்யூபிளான ஒரு பவர் வந்து இருக்கும். யூஸ்வலி ராணி, ராஜா, இந்த ரூக் இதெல்லாம் தாங்க பின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த ரூக்கை டார்கெட் பண்ணி இந்த நைட்டை வந்து பின் பண்ணி வச்சுருக்காங்க. நீ என்னடா பின் பண்ணுறது, நானும் பின் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டும் அந்த பிஷப்பை வந்து அந்த குதிரைக்கு பின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ இந்த குதிரை வந்து மூவ் ஆச்சுன்னா இந்த இடத்த வந்து அடிக்க ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து வைக்கிறாங்க. ஃபியூச்சரில் அதே மாதிரி ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனாலும் ஒயிட்டுக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. அதோட பிளாக் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். ஒயிட்னால இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி ஃபுல்லாக மூவ்ஸ் வந்து வருங்க. இப்போ வந்து பிளாக் ஒரு ஸ்டன்னிங்கான மூவ் வந்து ப்ளே பண்ணியிருக்கும். நைட் A4. இது வந்து பார்க்கும்போது நானே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்க தாங்க புரிஞ்சிச்சு. இங்கே வந்து ஒரு முழு குதிரை அப்படியே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆனால் ஒயிட் வந்து அதை கேப்சர் பண்ணியிருக்காது. ஆனால் கேப்சர் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த ஃப்ரீ பீஸுக்கு ஆசைப்பட்டு இந்த ஒயிட் ஹார்ஸ் வந்து அந்த பிளாக் ஹார்ஸை கேப்சர் பண்ணியிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் ஹார்ஸ் வந்து இதை கேப்சர் பண்ணிடும். இப்போ ராணி வந்து இந்த இடத்துக்கு வந்தே தாங்க ஆகணும். ஏன்னா இந்த பிஷப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இல்லைனா இதை எலிமினேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த பிஷப்புக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே ராணி இங்கே தாங்க வந்தாகணும். அப்படி வரும்போது திருப்பி பிளாக் இங்கே வச்சு இதுக்கு வந்து செக் வைக்கலாம். செக் வச்சு இதை வந்து எடுத்துடலாம். ஸோ இதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இதை வச்சே மறைக்கும் போது ஸோ இப்போ இதை எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாங்க. இதை இப்படி பண்ணுறதுனால முதல்ல ஓசியில் கொடுத்த ஒரு பவரையும் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க பிளாக்கு. ப்ளஸ் ராஜாவோட பொசிஷன் வந்து பாருங்கள் ரொம்ப மட்டமாக இருக்குது. இந்த பக்கம் பான் வேறு டபுள் ஆயிடுச்சு. இன்னும் பீசஸும் ஒழுங்காக டெவலப் ஆகலை. ப்ளஸ் கேஸ்லிங்கும் போட முடியாது. ரொம்ப மட்டமான ஒரு பொசிஷனாக இருக்குது. ஸோ ஈஸியாக வின் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே ஒயிட்டும் உட்காந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து கேப்சர் பண்ணாமல் விட்டுட்டு அதனால் கேமில் இது விளாடும் போது ஒயிட் வந்து அந்த குதிரையை கேப்சர் பண்ணல. ராணி அப்படியே பேக் அடிச்சிட்டான். இப்போ ஒரு நைட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் நைட் வந்து இந்த ஈப்பானை கேப்சர் பண்ணுது. ஸோ இது வந்து கேப்சர் பண்ண மாட்டான்னு நப்பாசையில் இருந்திருக்கும் ஒயிட்டு.
ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணும் ஈஸியாக. ஸோ அதே தான் ஒயிட்டும் விளாண்டுருக்கும். இப்படி பண்ணுறது மூலமாக ஒன்று அந்த ராணி போகும், இல்லைனா ரூக் பெறும். ஏன்னா இந்த பிஷப்புக்கு வந்து இந்த ராணி சப்போர்ட் இருக்குது. அதனால் எப்போ ஒரு ரூக் கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் பிளாக் வந்து அந்த ரூக்கை மதிக்கவே இல்லை. அந்த ரூக்கை வேணால் எடுத்துக்கோ, நான் என் குயினை முதல்ல சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குயினை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருது. ஆனாலும் ஒயிட் உடனே அந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணல. ஏன்னா ராஜா இன்னும் ஓப்பன்லேயே இருக்கான். ராஜாவை முதல்ல சேவ் பண்ணிடலாம், ஸோ ஒரு கேஸ்ட்லிங்கை வேணால் போட்டு விட்டு அதுக்கப்புறம் வேணால் கேப்சர் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பிஷப்பை வந்து வெளியில் கொண்டு வராங்க. இப்போ நினச்சிருந்தா கூட அந்த ரூக்கை வந்து பிளாக் சேவ் பண்ணலாம் இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி. ஆனால் இப்போவும் பிளாக் வந்து அந்த ரூக்கை கண்டுக்கவே இல்லை. ஸோ நைட் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணுது. ஸோ இப்போவும் ஒரு பயங்கரமான மூவ் தாங்க. ஸோ இதை வந்து கேப்சர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே வச்சுட்டேன்னா இது வந்து பின்னாயிரும். ஏன்னா பின்னாடி வந்து ராஜா வந்து இருக்குது. அதனால் இந்த பிஷப்பை வந்து மூவ் பண்ண முடியாது. சரி மூவ் பண்ணலன்னா என்ன, நான் ராணியை வச்சு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாலும் இந்த பிஷப்பை தூக்கி இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ கண்டிப்பாக போய் தாங்க ஆகணும். ஏன்னா இதை வந்து வெட்ட முடியாது, திருப்பியும் அந்த ராஜா பின்னாடி தான் இருக்குது இன்னும். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இந்த பிஷப் வந்து கண்டிப்பாக போயிடும். இந்த ரீசன்ஸ்க்காக தாங்க பிளாக் இதை கேப்சர் பண்ணும்போதும் ராணி இதை வந்து கேப்சரே பண்ணல. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு என்னோட பிஷப்பை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் பிஷப்பை வச்சு இந்த குயினுக்கு ஒரு அட்டாக் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து தாங்க கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. அருமையான குயின் சாக் வந்து பண்ணுறாங்க. ராணியவா அட்டாக் பண்ணுற, ராணியை வேணால் வச்சுக்கோ, எனக்கு ராணியே தேவையில்லை, மற்ற பீசஸ்லாம் வச்சு எப்படி ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு முதல்ல அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரூக் வச்சு செக் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிங் வந்து உள்ளே போதுங்க. இப்போவாது ராணியை சேவ் பண்ணுவாங்களான்னு பார்த்தோன்னா இப்போவும் ராணியை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. பிஷப் எடுத்து இந்த E6லாம் வைக்கிறாங்க. என்னடா இது மூவ், ராணியை ஏன்டா இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க. ராணி வந்து 9 பாயிண்ட்ஸ், இந்த பிஷப் வந்து வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான். இந்த ராணியை கொடுத்துட்டு இந்த பிஷப் ஏன்டா எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கரமான காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது. ஒயிட் வந்து எப்போ ராணியே ஃப்ரீயாக கிடைக்குது, இது எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணியை வந்து எலிமினேட் பண்ணிடுது. இங்கேருந்து ஒயிட்டோட அழிவு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த பிளாக் பிஷப் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிடுது. ஸோ இங்கே வந்து செக் இருக்குது. ஸோ இங்கே வந்து வர முடியாது, ஏன்னா இந்த ரூக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ராஜாவால் ஒரு இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். ஸோ இங்கே மட்டும்தாங்க வர முடியும். ஸோ திருப்பி இந்த நைட்டை வச்சு ஒரு செக்கு, வேறு வழியே இல்லை, இங்கே தான் வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்கவர் செக். டிஸ்கவர் செக்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் மறைச்சிட்டு இருக்கும் ராஜாவை. அந்த பீஸை தூக்கிட்டு பின்னாடி இன்னொரு பீஸை வச்சு செக் வைக்கிறது தாங்க டிஸ்கவர் செக். திருப்பியும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வர முடியாது, இங்கே மட்டும்தாங்க போக முடியும். இப்போ திருப்பியும் குதிரையை வச்சு அதே மாதிரி ஒரு செக்குங்க. திருப்பியும் ராஜாவால் வேற எங்கேயும் போக முடியாது, இங்கே மட்டும்தான் வர முடியும். அகைன் ஒரு டிஸ்கவர் செக். முதல்ல இங்கே இருந்துச்சு குதிரை, இப்போ இங்கே வந்து திருப்பி இங்கே வந்திருக்குங்க. இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ரீசன் வந்து இருக்குது. ஸோ அது வந்து சும்மா இந்த மூவ் வந்து 2வது டைம் வைக்கல. இந்த மாதிரி டிஸ்கவர் செக் வந்து 2 டைம் வச்சிருக்குன்னா அதுக்கு பின்னாடிலாம் வேற ஒரு ரீசன் வந்து இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். அகைன் அந்த பிஷப் டயக்னல்ல இருந்து வெளியில் போகணும்னா ராஜாவால் இங்கே மட்டும்தாங்க போக முடியும். இந்த 2 இடத்துக்குள்ளேயே ரொம்ப நேரமாக ராஜாவை சுத்த விட்டானுங்க இந்த பிஷப்பும் இந்த குதிரையும். இப்போ இந்த ஒயிட் பிஷப் இங்கே சும்மா தானே இருக்குது. அப்போ ராணியை எடுத்தான்ல, ராணியை கேப்சர் பண்ணவன் பாருங்க, இன்னும் அப்படியே அந்த சோல்ஜர் பக்கமே இருக்கான். இப்போ அந்த சோல்ஜர் வந்து அதை எலிமினேட் பண்ணுது. எலிமினேட் பண்ணதும் இல்லாமல் ராணிக்கு வந்து அட்டாக்குங்க. அதுக்கும் ராணி நப்பாசையில் எப்படியாவது தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டு குயின் B4 வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து இதை கேப்சர் பண்ணால் கூட நான் இதை கேப்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த நைட்டும் நம்ம டெரிட்டரியில் மாட்டிருச்சு, வெளியில் போக முடியாது, இவனையும் ஈஸியாக போட்டு தள்ளிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தான் லீடிங்கில் இருப்போம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒயிட் நினச்சது எதுவுமே நடக்கலைங்க. இந்த குயின் மூவுக்கு பிளாக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து ரூக் A4. இப்போ இந்த ரூக்கை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ ராணியை வச்சு தூக்க முடியாது. இந்த பிஷப்பையும் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த ரூக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரி இது 2 தான் எடுக்க முடியாது, குதிரையாவது எடுக்கலான்னு பார்த்தா குதிரையை எங்க இந்த பிஷப் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பொசிஷன் பாருங்க. இந்த பிஷப் வந்து இந்த குதிரையை ப்ரொடெக்ட் பண்ணுது, இந்த குதிரை வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுது, இது வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுது. சீரியஸ்லி நான் 30,000 கேம்ஸ் பக்கம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னல, அதில் ஒரு கேம்லேயுமே இந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ இதை சப்போர்ட் பண்ணி இதை சப்போர்ட் பண்ணிங்கிற மாதிரி உண்மையாகவே இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லைங்க. அதுக்கப்புறம் ராணியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு சரி சிப்பாயாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த சிப்பாயை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஒயிட் ரூக் வந்து ஃப்ரீயாக இருக்குது, குதிரை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதை கேப்சர் பண்ணிருச்சு. இதுக்கு மேலே ஒயிட்னால எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லட்சணத்தில் இந்த ரூக் வேற இங்கே மாட்டிட்டு இருக்கு. சரி இவனையாவது ஃபர்ஸ்ட் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு H3 வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஏன்னா ராஜா இங்கே வந்துட்டு இந்த ரூக்கை வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல. அதுக்கு ரூக் கிராஸ் பான். நெக்ஸ்ட் ராஜா வந்து
வந்து H2க்கு வந்து மூவ் பண்றாங்க, ரூக்கை வந்து வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு பான் கேப்சர், அதுக்கப்புறம் ரூக் E1. ஏன்னா இதுக்கு மேல ஒயிட்னால அட்டாக்லாம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இருக்கிற பீசஸையாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணனா ராணியை வச்சு கொஞ்சம் டிராவாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. சரி பொழைச்சி போ, ஒன்றை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் வந்து அந்த ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி குயினை வச்சு ஒரு செக் வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ பிஷப் எடுத்து இந்த டயக்னலில் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த குதிரையை தூக்கிட்டு இதை வச்சு ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில். ஒயிட்டுக்கெலாம் உண்மையாகவே என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. எந்த மூவுமே இல்லாத ரீசன்னால சும்மா இந்த நைட் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. திருப்பி பிளாக்கும் நைட்டை மூவ் பண்ணுது E4க்கு. அப்புறம் குயின் B8. லிட்ரலி ராணிக்கு எந்த வேலையும் இல்லைங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இந்த சிப்பாயாவது கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு போகிறப்ப அந்த சிப்பாயையும் தூக்கி இங்கே வச்சிடுறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷன்னு. இந்த பான் வந்து இந்த பானையும் சப்போர்ட் பண்ணுது, பிஷப்பையும் சப்போர்ட் பண்ணுது. பிஷப் வந்து குதிரை அப்புறம் இந்த ரூக் ரெண்டத்தையுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எதுவுமே இல்லாமல் ராணி மட்டும் தனியாக இருந்து என்னங்க பண்ணுறது, எந்த யூஸும் இல்லை. அதனால் வேற வழியே இல்லாமல் சும்மா ஒரு பானையாவது மூவ் பண்ணி வைப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை வந்து ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணுது. அதுக்கு பிளாக் வந்து H5 வந்து ப்ளே பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் நைட் E5, அதுக்கப்புறம் கிங் G7. ஸோ ஏன்னா இந்த பிஷப் வந்து பின்ன இருக்குது, இதை எடுத்துகிட்டு வெளியிலேயே கொண்டு வர முடியல. அதனால் இந்த கிங்கை வந்து மேலே எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த பிஷப் வந்து மூவ் ஆகலாம். அதனால கிங் G7 வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கிங் G1, அதுக்கப்புறம் பிஷப் C5 செக். நெக்ஸ்ட் கிங் F1, நெக்ஸ்ட் நைட் G3. இப்போ இந்த பீசஸ்லாம் சேர்ந்து எப்படி இந்த ராஜாவை இந்த முக்குக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. ஸோ ராஜாவால் மேலே இந்த செகண்ட் ரேங்க்கு வரவே முடியாதுங்க, ஏன்னா ரூக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்கொயரையும் பிஷப் வந்து பார்த்துட்டு இருக்கு. அதனால ராஜாக்கு வேற வழியே இல்லை, இங்கே மட்டும்தாங்க வந்தாகணும். ஸோ திருப்பியும் பிஷப் வச்சு ஒரு செக்கு. திருப்பியும் இந்த ரைட் சைடு வந்து மூவ் ஆக முடியாது, குதிரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால லெஃப்ட் சைடு தான் வரணும். திருப்பி இப்போ ஒயிட் பிஷப்பும் உள்ள வரான். என்னடா பிளாக் பிஷப் நீ மட்டுமே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க, நானும் கொஞ்சம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பிஷப் வச்சு ஒரு செக்கு. திருப்பியும் ராஜாவால ரைட் சைடு வந்து போகவே முடியாது, லெஃப்ட் சைடு தாங்க வந்தாகணும். அப்புறம் குதிரையை வச்சு ஒரு செக்கு. இப்போவும் ரைட் சைடு வர முடியாதுங்க, லெஃப்ட் சைடு தான் வந்தாகணும். திருப்பியும் குதிரையை வச்சு ஒரு செக்குங்க. இப்போவும் இந்த பக்கம் வர முடியாது, இது இருக்கு, அதையும் கேப்சர் பண்ண முடியாது, இது வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து ரைட் சைடு மட்டும்தாங்க வர முடியும். அப்புறம் கடைசியா ரூக்கை வச்சு கேமை முடிக்கிறாங்க. எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பொசிஷன் பாருங்க. அந்த ராஜாவை எப்படி லாக் பண்ணி ஒரு முக்கில் இருந்து இன்னொரு முக்கு வரை அப்படியே கொண்டு வந்து செஞ்சு விட்டாங்கன்னு பாருங்க. முதல்ல அந்த குயின் சாக்ரிஃபைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா இந்த ராஜாவை சூப்பரா வச்சு செஞ்சாங்க இந்த மைனர் பீசஸ் எல்லாருமே சேர்ந்து. இப்படிப்பட்ட ஒரு தரமான கேமை 13 வயசு பையன் விளாண்டுருக்கான் அப்படிங்கிறது தாங்க இன்னும் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த கேம் வந்து ஒரு சில பேருக்கு லைட்டா காம்ப்ளிகேட்டடா இருந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஆனாலும் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி தெரியும். ஆனா இந்த அனாலிசிஸ்லாம் நான் சொல்லாம இருந்தேன்னா பாதி மூவ் ஏன் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப லேட் ஆகுங்க. பிகினர்ஸ்னால நிறைய விஷயம் வந்து கடைசி வரை கண்டே பிடிக்க முடியாது எவ்வளோ நாள் உட்கார்ந்தாலும். ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான நிறைய மூவ்ஸ்லாம் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்த்தா தாங்க உங்களுக்கு வந்து டாக்டிக்ஸ் அப்புறம் ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகும். செஸ்ல ஒரு 2-3 பேர்லாம் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேம்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு, இந்த அளவுக்குலாம் விளாடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து பார்த்து தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி கேம்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது மூவை பத்தி கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இந்த மாதிரி நீங்க கமெண்ட்ல ஏதாவது கேட்டாலோ இல்லை சொன்னாலோ தாங்க எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். உண்மையிலே நம்ம வீடியோவெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கும் தெரிய வரும். அப்படி நீங்கள் பண்ணும்போது நானும் ரெகுலராக உங்களுக்காக விடாமல் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு கேம் கூட வேணால் போட ட்ரை பண்ணுறேன். அதனால் இந்த கேமோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது செஸ்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. இந்த கேம்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவ் வந்து என்னது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்னொரு போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.